இந்த கூட்டம் நக்கிட்டு போயிடுச்சுல. ஒரு 1/4 மணி நேரம் உள்ள தண்டால இருந்தேன். இந்த காளி முண்டை விரட்டி விட்டா. ஏய் காளி முண்டனா அடிச்சு இங்க இரு எம்கேஆர். இங்க ஒரு தகரத்துல ஓட்ட அடிச்சு இங்க கப்பே டங்கு டங்குன்னு செத்தாங்க. என்னயா என்ன என்ன? ஏய் வாலி மொய் சிங்கம் இதுல கொஞ்சம் வை. வா எம்கேஆர் கொடுங்க ஏதாச்சும். இங்க ஒரு கூட்டத்துல தூக்கி போட்டேன்னா ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஷாட் தான். இங்க பாரு தூக்கி அடிச்சுனா அங்க உட்காந்து கோயிந்தாங்கண்ணே 7 நாளைக்கு. எலி நினைச்சா அனவுண்டா செய்யணும். அதான் சொல்ல வந்தேன் நானு. கண்டிப்பா எலி ஒரு நாளைக்கு செய்ய போகுது. பொத்து நீ பொத்தியா நீ மூடு. ஏலே நீ மூடு போதும். நீ தெர வாய மூடுற அடிச்சு. டேய் ராதா உனக்கு அவ்வளவுதான்டா மரியாதை. நானும் போனா என்ன யாராச்சும் இப்போ எம்கேஆர்னு சொன்னீங்க அம்புட்டு ஓசை மொத்தமா. தம்பி உனக்கு ஓசை முக்கியம் தம்பி ஓசு முதல் பத்துறான். சும்மா எம்கேஆர் எரிச்சாமே வர மாதிரி. என்ன எம்கேஆர் பெரிய மயிறு எம்கேஆர் என்ன எம்கேஆர்? ஏலே மடுவை சமக்க முடியுமான்னு வாரு. யாரை பார்த்து யார் சொல்ற மொட்டை பல போய போதும் வாய பாரு நல்லா. நீங்க பேசும்போது எனக்கு வான்ஸ் உனக்கு எல்லா மாதிரியுமே தெரியும். கலை போமாங்கிட்ட நீ வேற கலையே போய போதும். ஒன்னெல்லாம் செய்ய முடியாது. ஒன்னெல்லாம் நான் செய்ய வச்சுக்க மாட்டேன். முதல்ல 2 குத்துல குண்டிடுவேன். நீலாம் ஒரு குத்து கூட தாங்க மாட்ட. நீ கூட காரணம் ஏவி விட்டுருவேன். ஆமா நீ நான் வச்சிருக்கேன் கை வசம். நீ ஏன் அங்க போற? அப்ப ஒரு படம் அனுப்பி விடு. நீ ஒரு வா நாளைக்கு 10 மணிக்கு வா அனுப்பிச்சு விடுறேன். டான்ஸ் போட சொன்னா களி பப்புன போடுச்சா களி மண்டையும் ஆளும் சைஸும். பேர் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் பெரிய பருப்போ. எங்க அண்ணன் தம்பிக்கு ஒன்று சொல்றேன். என்ன உங்க அண்ணன் தம்பிக்கு சொல்ற? இந்த மாதிரி ஒரு பொம்மை அந்த பிளாஸ்டிக் கடையில் இருக்கும் பாரு. செம்பட்ட முடியோட அந்த பொம்மை தான். அந்த பொம்மையோட அக்காவே இவகதே. இங்க பாரியா யார பார்த்து பொம்மைண்ட? நீ என்னத்தான் செய்ய போற? நீ என்ன பண்ணுவ? வேணா அடிச்சு விடுறியா? சும்மா நிப்பாட்டு முண்டை மொட்டு முண்டை. உனக்கு அடிக்கிறதுக்கு முதல் இருக்குதா? யாடா நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தான். நீங்க நல்லா இருந்தாத்தே நாங்க அப்பப்போ ஏடிஎம் கார்டு போட முடியும். நீ இருந்தாத்தே ஒவ்வொரு நாள் அது தாய் நீ எனக்கு சின்னம்மா வேணும். ஏம்மா பால் விடுமா. அந்த அம்மா வத்திருச்சு. என்ன இல்லே வேணாம் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆனா இத கட்டவன் கொடுத்து வச்ச வேண்டாம். ஏன் என்னத்துக்கு? முதல்வருக்கு போயிட்டு எது எங்க இருக்கு தேடுறதுக்குள்ள விடிஞ்சிடும். ஆமா எல்லாம் மட்டும் ஐயா அப்படியே செஞ்சு தகர்த்தி போடுவாரு. தகர்த்த முடியாது. அட போட முண்டடே. எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து எவ்வளவு பெரிய மலையுமே கொடையிறது திணிக்குன்னு உளிதான். அத முதல் ஞாபகத்துல வச்சுக்க. உளி வளைஞ்சிச்சுன்னா முண்டை சம்பட்டி. முண்டை வளைய கூடாதுடா. உளியே பேர் அதுக்கு பேரே உளி எதுக்கு வச்சாங்க? எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடையிறதுக்கு தான் வச்சிருக்காங்க. பேச விட்டு பேச அரைஞ்சூர். நீ முதல்ல ஒழுக்கா பேசிக்க. முதல்ல ஒழுக்கா பேசிக்க. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன சொல்லு கேளு. தொங்காச்சுன்னா என்ன? தம்பி அரைஞ்சூடி அரைஞ்சு பாயண்ட புடிச்சிருக்கேன். இந்த பொண்டாட்டிட்ட அடி வாங்குற ஆம்பெல்லாம் கை தட்டுங்க காலையிலக்கு. நல்ல விளக்க மருந்தா காலையில் எடுத்து வச்சுக்கோங்க. பொம்பளை எல்லாம் கை தட்டு வாப்பான். தட்டாதீங்க தா. இப்போ என் சிங்கத்தை பிறந்த தர சொல்லவா? ஒரு வாளி எடுத்துட்டு மூத்தத்தை பிடிச்ச குடி. என்ன மயத்துக்கு எத்தா பொம்பளை தட்டுங்க. நீக்கிக்க பொம்பளை இருக்கீங்களா? தட்டுங்க சத்தமா தட்டுங்க தா. தட்டுங்க சத்தமா சத்தமா. ராதாகிருஷ்ணா அங்க வர அந்த ஒரு ஆயா லாஸ்ட்ல உட்காந்துருக்குது. போய் மூத்திரத்தை வாங்கி நீ குடி முடக்கணும். அந்த மூத்திரத்தை குடிச்சா போதையாருமா? அப்படி மட்டும் உலகத்துல மூத்திரம் போதையாரம் சொன்னுச்சுன்னா பூரா பேரும் டேங்க நிப்பாட்டி. என்ன பேசிட்டு இருக்க நீ பேச்சு? எவனும் எங்க நீ ஒண்ணுக்கு இருக்க முடியாது. ஒண்ணுக்கு இருக்கும் போதே தட்ட வச்சிருவாங்க. இது என்ன கவுச்சி பேலா இருக்க? நீனு கவுச்சி கிடையாது. நான் பேசுறது கவுச்சியே இல்லாம ஆக்குனது நான் தான். அப்படியா? உறுப்புக்கு ஓசு கப்ளிங்னு வச்சேன் பாரு. அடே அப்பா. சரி கப்ளிங்னா என்ன சொல்லுவாப்பா? தெரியாது. அது எனக்கு என்னன்னு தெரியாதா? தெரியாதுங்க. கப்பு லிங். அது என்ன கப்பு லிங்னா அது என்ன? The center os is a performance movement in the os. So every காச்சப்பாடுன்ற ஓஸ் லிஃப்ட் அப்பா இலே சின்னந்தண்டி டாப் டாப்பா. மனசா இங்க இரு. மனசாட்சி இலே தம்பி இங்க இருப்பா. தம்பி உனக்கு அவ்வளவுதான். தம்பி கீழே என்ன பேசு இப்ப என்ன பேசுன முண்டை ஒரு மயிரும் புரியல. நீ பல்லபடி இழுக்கிற எதுக்கு? உங்களுக்கு புரியுமா? கூட பிறந்தவங்களுக்கு புரியும். எங்க அண்ணன் தம்பிகளுக்கு
நாங்கெல்லாம் ஒரே கிடா வெட்டுவீங்க, செவரோட்டிக்கு சுட்டு தும்போம். அண்ணே ஒரு ஏற்றுவேன். செல்லுக்கு சார்ஜ் ஏற்றவன மயிறு மகளே. இந்த ஓசு இந்த காய்ச்சப்பாடு என்ன காய்ச்சப்பாடு போட்ட பாடுன்னு ஏதாச்சும் பேச வேண்டாம். ஓசுக்கு விளக்கம் சொல்ல வேணாமா? சொல்லு. என்ன ஆண்டி கோவப்படுறீங்க? வேணாம், இன்னைக்கு வேணாம், நீங்க விரதம் இருக்கிய, நாளை பண்ண வச்சுக்கிறோம். ஓசு இந்த காய்ச்சப்பாடு டிகிரி 150 காராச்சேவு சேவு மைனா குஞ்சுக்கு சோறு வைப்பது. இது என்ன கப்ளிங் ஓசுனா மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறதா எப்படி? இது அதோட மோசமான கதை, இன்னும் நான் ரிலீஸ் பண்ணல. மைனா கொஞ்சம் சோறு வைக்கிறதா? அதை நான் சொல்றேன். சொல்லுங்க. ஓன்ட்ட சொல்றேன். சொல்லுங்க. ஐயன் தம்பி போலையாடா காலையாமே. ஏய் இவ்வளவு சொல்ற. எனக்கு என்ன தெரியும், நீ சும்மா இருப்பா. இவ்வளவு தூரம் பேசுறீல. எங்க அண்ணன் தம்பி எல்லாம் என் மேல பாசம் வச்சிருக்கான்னு நீ கேக்குறீல? ஆமா கேக்குறேன். அவன் பொண்டாட்டியே விட்டுறோம்ட்டேன். பொண்டாட்டியை ட்ரை பண்ணுவேன். பொண்டாட்டியை விட்டு விட்டு பொறிக்கணும் போன சூப் எடுத்துரி சோத்துக்கு. அதைத்தான் உன்னை கூப்பிடுறேன். இருடா. என்ன முண்டை முத அண்ணன்ட்ட. ஏய் அண்ணன்டா. மாமாவா? இந்த மாமா ஆகிட்டேன். அதுக்குத்தான் மேலே வந்து முத்தம் கொடுத்தியாடா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, கொஞ்சம் வரையெல்லாம் பிடிச்சி விட்றேன் லேசா 2 விரல்கிட்ட. இந்த கொடுமையா என் சிசி இங்கே 1 மணி நேரமா வாமாப்பிள்ள இருக்காங்க. ஆமா, நான் அதை போய் கேட்கணும்னு இருந்தேன். ராதா 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 ராதா. அதுல யாரா உனக்கு பிடிக்கும்? எனக்கு வந்து பப்புளு தான் பிடிக்கும். அவன் தானே உனக்கு மெத்த மாதிரி கிடப்பேன். ஆனந்த சொன்னேன்னா முண்டை அவன் சென்னை ஆக்கிடுவேன். எனக்கு வேணாம் அந்த ஆனந்த மண்டை மயிரா வேணும். இப்போ வருவாங்க வாரு. வேணாம். ஆனா அவங்க என்ன ரேஞ்சில் வர்றாங்கன்னு எனக்கே தெரியாது. என்ன சொல்றீங்க? நான் ஒன்று சொல்லுவேன், அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஆஹா ஆஹா 3 அறிவுதேன். அவ்வளோதான். இங்கிட்டு வாடா தங்க. இங்கிட்டு வரணும். அவங்க வரும்போது அவங்ககிட்ட பக்கத்தில் போகாத. ஆய் இதை சில பேர் லவ்னு நினைக்கிறாங்க. இது லவ் கிடையாது, பாசம் கிடையாதுடா. இப்படி வச்சா காலை லேசா வைன்னு அர்த்தம். இப்படி வச்சனா நல்லா விரிச்சு வைன்னு. குடலூர் குண்டு மல்லி டான்ஸ் ஆட வந்த வள்ளி பாச கொத்த மல்லி ஓய் மாமா கொஞ்சம் தள்ளி. இவன் முண்டை போக முடியல. இதுல எது பானை எது மனுஷன்? இது வட்டையா இது கொட்டையா? ஐயா பேண்டா வந்துருச்சுங்கய்யா. சுச்சியை திருப்பினாத்தான் வரும். கரைச்சா ஏலே உன் ஜெயிச்சுக்கு நான் சின்ன பானை தானே தூக்க சொன்னேன். இந்த தட்டி வட்டைய. ஐயா நீங்க யாருன்னே எனக்கு தெரியலையே. நாங்க பாத்திரம் விளக்குறவங்க. இல்லை எந்த ஊர்லடா பாத்திரம் விளக்குவீங்க? எப்படி வந்தாங்க? ஐயா ஒரு கரண்டி இருக்கு, விளக்குறீங்களா? அந்த கரண்டி விளக்க மாட்டேன். இந்தா கரண்டி வாமா. வா அவங்க என்ன பண்ண போறாங்க? சாப்பிட்டா காக்கில தெம்பாங்க. வாடா. கொஞ்சம் வாலிமை வைங்கப்பா, வயசே புரியல. எப்பா ஒரு இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம அது வந்து. ஹலோ சார் போயிடுச்சு. இங்கே என்ன ரேத்து? ஹலோ விதி போடா பேக்கூதி. சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க. இவனை வீட்டுக்கு போச்சுறான். ஏலே மயில் மயனே, இதுக்குள்ள போக கூடாதுடா. இந்த பாட்டுக்கு இப்படி சுத்திதான் வர சொன்னேன் நான். ஒன்று அவனே அந்த தண்டி இருக்கேன். எந்த மைக்கில் போவேன்? ஒரே மாதிரி போ. சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க. அவ தாத்தாவுக்கு நீர்மலை எடுத்துட்டு வர்றாங்க. ஏலே என்ன கவனிங்கடா, இப்படிதான் உன தள்ளுங்கடா. இப்படி வாடா. மியூசிக். சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க. அதே மாதிரி செய்யணும். சொன்னாங்க தாத்தாவும் அவளை தள்ளி விட்டு போங்கடா. இந்த
இந்த முண்டை கொட்டையை சமந்து ஓடும். ஏய் இரு பப்புலு, ஏய் நீ நில்லு, நீ மட்டும் ஓடுறா. சாங் ஸ்டார்டிங் சார். சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க. ஏலே சட்டி ஓட்டுருக்கானா இல்லையா? என்னடா கட்லா கண்ட மாதிரி. ஐயா வாலி மைங்க ஐயா ஓட்டுக்கிட்டு இல்லைன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சு விடுங்க. பானை இறக்கி வைங்கடா. அதில் ஓட்டு இந்த இதை வருங்க. ஆவணி 13ஆம் தேதி ஜல திறப்பு விழா. கொண்டு வா. என்னங்க மூத்திர வஞ்சது மாதிரி போறேன் சார். போய் பையன் வாய்ஸ் என்னடா இருக்கிறாளே. எங்க எம்கேஆர் இவங்கெல்லாம் என்ன எங்க பிடிச்சிங்க இவங்களெல்லாம்? அவங்க ஊரை மனநோயாளி. என்ன சொல்றீங்க? நான் வருஷத்துக்கு ஒரு ஆளை உருவாக்கி விடுவேன், அடுத்து என் வாயிலே வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் வந்து 2 பேரை பற்றி உருவாக்கிட்டு இருக்கேன். நான் உங்க வாயில வைக்க மாட்டேன். அப்புறம் இவங்க ஊராட்டப்பா. ஒரு முன்னு முடிச்சால முட்டாளான்னு கேளு கேளு தம்பி. மூணு முடிச்சால முட்டாளானே கேளு கேளு தம்பி. இந்த மேடையை இடிச்சு விட்டு தெருவில் தெரிய போறாங்க. சாமியா ஐயா நீங்க யாரு? அவன் எனக்கு ஆடு மேய்க்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். அப்படி இருக்கு உன்னை சூம்புறேன்டா. இரு ஏய் ஓன் நல்லதுதான் ஜாமி இறங்கியிருக்கு. லோனுங்கன்னு வாங்கலாம்னு கேளு. போய் தொடுவேன் நின்றுக்கிறான். லைட்டா தொடுவேன். விபூதி பாக்கெட் எடுக்கிறேன். நான் பிடிக்கிறேன். இருங்க இப்போதான் அழகர் இறங்க வராரு ஆத்துக்குள்ள. ஏங்க அந்த மடுவில் மட்டும் டிக்கெட்டாவது எச்சியை தொட்டு ஒட்டுங்க. அது ஆவம்டா புடி மடுவா போயிடும். எப்பா என்னப்பா உன் புருஷன்பா. அந்த பிரயோஜனம் இப்போ எங்கே இருக்குந்தியா? நீ யாருப்பா? நீ தாடா காரில் கூப்பிட்டு வந்த. ஐயா ஒரு குத்து போடுங்க. நான் இப்போ ஆடணும். சாமி ஆடாதீரா, நான் ஆட போகிறேன்டா. இன்னும் அண்ணனா ஒரே ஏற்றத்தையும் ஏற்றி போடுவேன். நான் பார்த்தா வைத்தியக்காரே. நீங்கள் 2 புலங்க, நான் வளகாப்புக்கு வரேன். ஏழை மயிர் மைனே நான் செய்யணும்டாங்க போடா. எதை செய்கிறாங்க இல்லை லேடிஸ் விடுறது நல்லா செய்கிறாங்க. ஆனால் நீ ஒரு உதுத்தம் உண்ட ஆள் சின்ன பையலுக்கான போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. வாத்தியாரே பயப்படாதீங்க. லேடிஸ் விஷயத்தில் இவன் வந்து உங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பான். வாட் என்ன காரணம்னு கேளுங்க. இவன்கிட்ட வேற ஒன்றும் இல்லை, 2 தேன் முட்டாய் தான் உள்ள வச்சிருக்கான். நான் பார்த்தா வைத்தியக்காரே உன் பட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. பார்த்தா வைத்தியக்காரே உன் பட்டனுக்கு வைத்தியம் பாப்பே. போடா வாத்தியார் இல்லையா? வாத்தியார் மண்டையை பிடிக்கிறான். அப்புறம் என்ன சொல்ற? இங்க வா. வாத்தியார் மண்டையை தான் பிடிப்பாரு. அப்புறம் என்ன சொல்ற? எனக்குலாம் மண்டையை பிடிக்கிறதே பிடிக்காது. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஒன்லி ஒன். ஏய் அவர் உங்க ஊறுகாய எதுன்றார். நார்த்தங்காய் ஊறுகாயா மேடம்? ஆனந்த் மண்டை மயிர் காணாம போயிரும். 500 ரூபா தரேன் மேடம், ஒரு டைம் மட்டும். அந்த ஏய் அடி மாடி மேல மாடி வச்சு அடி ஊரா ஊருக்குள்ள என்ன வாடினாலும் காலையில ஊரா கார்ல வீட்டுக்கு போகையில சொல்லி கொடுத்துக்கிட்டே வர்றேன். இப்படித்தான் பாடணும், இப்படித்தான் போடணும். 2வது பாடுனா வைகிறியா? என்னதான்டா செய்ய சொல்ற?
காலையில இப்படித்தானா பாட சொன்னியா? ஆமாடா. மாடி மேல மாடி வச்சுட்டு ஆமாடான்ற கேட்டா 2 பேரும் ஆமாடா. பாத்தியார போய் ஆமாடான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, என்னடா அப்படி? நம்மலாம் இன்னைக்கு 3 வேளை விடு 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 வாடா. நல்லா இருக்கடா நல்லா சரி. அப்படி சொல்லக்கூடாதா? இவன் கண்டாலி மன அப்படிலாம் சொல்லக்கூடாதா? நல்லவன்டா. உன் பெருமைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். செவனேண்டு இருங்க வாத்தியார். ஏன் வாத்தியார் செவனேண்டு இல்லைன்னா இவனை சூத்த அறுக்காம விடக்கூடாதா? நல்லவர் தான். இன்னைக்கு நம்மலாம் 3 வேளை நல்லபடியாக நல்லா தான் கஞ்சி குடிக்கிறோம்னா காரணம் யாரு? வாத்தியார். அவன் தான்டான் அவன் அறா அவன்னு சொல்லக்கூடாதா? வாத்தியாருக்கு மரியாதை. வாத்தியார் வந்து தெய்வத்துக்கு சமம். இருடா அவனே தாண்டா நோத்தாலக்க சொல்லி நோத்தாலக்கங்கிற வாத்தியார் இன்னைக்கு எத்தனையோ பேர்த்த வளர்த்து விட்டுருக்காரு. நாடக உலகத்துக்கு அவர் வந்து 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷமா ஒரு 10-15 பேருக்கு மேலே வளர்த்து விட்டுருக்காரு. ஆனால் 15 பேர் இவனை வாயில் ஊம்ப விட்டு போயிட்டாரு. நம்மளாவது அவர் மானத்தை காப்பாற்றணும். வாத்தியாருக்கு என்னைக்கு மரியாதை விட்டுரும். வாத்தியாரை போடாவான்னு சொல்லக்கூடாது. அதை சூப்பர்டா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. தின்னி குதிமனே சரிங்க வாத்தியாரேன்னு சொல்லு. அதுக்கு மீறி உனக்கு எதனாலும் சொன்னானா அவனை கோத்தாக்க வெட்டிடு. எத்தனை இப்போ கெட்ட வார்த்தைடாரு இதுக்காக உங்களை சொல்லி கொடுத்து வாத்தியார் உங்கள் பெருமையத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாதா? ஆமாம், மணப்பாறை பக்கத்து அந்த அளவுக்கு தெரியாது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் பக்கம் நல்ல மனுஷன் தான். ஆனால் லேசாக அக்கிற குதிமையன். இங்கே நீ பாடுறா. மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு மாடி மேல மாடி வச்சு மாரளவு சன்னல் வச்சு மைக்கியா என்னடா யானையும் ஓனான உடல் நான் என்னடா பாவம் செஞ்சேன்? நீ எல்லாம் ஒரு வாத்தியாராடா? நீ என்னடா பண்ண முத இப்ப? மேடம் எங்க வாத்தியாரு அவனை கூட்டு வந்து என்னை குண்டி அடிக்க விடுறியா மேடம்? பபுள் இங்க வா. இவங்களை அடிப்பியா? ஏய் மூஞ்சியை பேத்துருவேன். பபுளு நீ நல்ல பிள்ளை இல்லை, அப்படிலாம் பண்ணக்கூடாது சாமி. இப்போ வா. ஒரே டைலாக் தான். குச போட்டா நீ மனப்பாறை ஓயிருவ. டேய் இங்க வாடா. ஆடுறா என் சிங்கத்திட்ட ஆடிப்பாரு. தொட்டான் பப்புளு எங்க பாலமேடு பப்புளு ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுது வரிய அவர் யாரு? உங்க குருநாதர். போடா வாடான்னு சொல்றீங்க. பொம்பளை புள்ள நல்ல விளையாட்டையும் அழகா இருக்க. சரி, ஆனா புத்தானத்தத்துல இப்படி ஒரு பொம்பளை புள்ள நீ பிறந்திருக்கே நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க இப்ப? ஒண்ணுமே செய்ய மாட்டானே, ஏறி வர்றேன். இப்ப நீங்க செய்ய போறீங்க. நான் போனஸவே தொடுவேன் அப்படியே. நானே இவன் கண்டாலுமே அவுட் ஆயிருவேன். போடுங்க பாப்போம். சொன்ன சொல்லு சுருக்கனை குத்துதடி, சொன்ன சொல்லு சுருக்கனை குத்துதடி, அடி கண்ணி புள்ள அழகா இருக்கிறையே. உண்மையிலேயே முண்டை சட்டு. அடே இங்கே வாடா, மானம் போதுடா, செருப்புட்டு அடிச்சு போய் வாடா.
இளநி மரமா இங்க வாடா பப்புலு மை மேன் இட்ஸ் a very very danger man மார்க் கண்ட்ரி ஆனந்த் இவன் ஜெயிச்சிட்டேன் டபிள்யூ அண்ணே அசையா மசனி என்னடா என்ன செய்ய எனக்கு உயிரப்படி ஆகிடுச்சு. அமைச்சு விடுன்றேன் என் தம்பி சொல்லிட்டு சூப்பர் மாடு சுத்து மாடு ஒரு அண்டா ஐயோ 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 இங்க வரு அனவுண்டா வருது ஓ மை காட் ஐயோ ஐயோ வாடா அப்பளு வாடா வா மூத்திர கொச்சி அடிக்குதா ஓடியாங்கடா எப்படி ஏறுறாங்கன்னு பார்ப்போம் இவன் ஏற முடியாது இந்த லகடு ஏன்டா கீழே இலை 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 மேடையை சாச்சி விட்டுறாதியடா என்ன செஞ்சா என்னாச்சு போனேன் என்னாச்சு நல்லா இருக்கும்னு நினச்சித்தேன் போனேன் ஏற்கனவே ஓட்ட ரோடாத்தான் இருக்கும் போல எவனா அந்த ரோட்டில் ஏற்கனவே தாரை ஊற்றிருக்காங்க ஐயா தூக்கி விடுங்கய்யா பாவம் கையா குறா வா பப்புல தூக்கி விடுப்பா இறங்குப்பா தடுறா தம்பி வராடா சிங்கம் பப்புல நோங்குறாடா பப்புல உங்கள் வீட்டுக்காரம்மாவா புள்ள புழுன்னு விறக்கும் ஏங்க அது தொப்புலா கொட்டை உன்ற குழியா விலை போகுது சார் நீங்க லேசா இஞ்சி நல்ல இடுப்பழகி புள்ள மஞ்ச நல்ல ஜகப்பழகி நல்ல இடுப்பழகி புள்ள உள்ள வந்து தேன்றாட்டு இருக்கான்னு பார்க்குறேன் அதை மாத்தி பார்த்துட்டேன் கிழக்க தேன்றாரு இல்லடா வடக்க தான்டா தேன்றாரு கண்ணங்கூழி விழுந்த புள்ள அடிய காவேரிக்கு வந்த புள்ள கண்ணக்கூழி விழுந்த புள்ள இவன் காவேரிக்கு துணி சத்தம் பயமுறா லேசா இறக்கி புடி பயமுறா டேய் அங்கிட்டு இருக்கு பயமுறானே பயமுறா ஏய் லூசு முறா நீ புடிச்சது கொட்டைய நீங்க 2 பேரும் என்னடா ஆடுறீங்க நான் ஆடுறத பாருங்கடா எத்தனை தடவை வாடா காரில் போய் உன்னை செருப்பிட்டு அடிக்கிறேன் பாரு உன் வயசு மயிருக்கு ஆனந்த் நீ ஏறி விடுறதுனால இவன் போடா வரான்ப்பேன் அவனை பொறிச்சு கட்டிச்சு விடு அவர் வயசு என்ன ஓ வயசு என்ன உனக்கு கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தாலும் 20 வயசை தாண்டலை அவர் எவ்வளோ ஒரு மனுஷன் நான் எத்தனையோ படத்தில் நடித்து பேரும்போது ஆனாலும் அவனை உமாலக்கா அப்படி சொல்லக்கூடாதுரா பாலமேனுக்கு வணக்கமெனுக்கு கல்யாணம் அந்த கண்ணா கொன்னே கூட்டமெல்லாம் ஒரு கோலம் நடுக்கடலில் நடக்குதையா திருமணம் அந்த அசுர கொடியால கலாப்புமானம் ஒரே ஆட்டம் தானே ஆடுவேன் இதில் ரோசமயிர் வட்டையே நீங்கள் பாலமேனுக்கு வணக்கமெனுக்கு இப்போ இப்படி குதிச்சு விட்டு காலையில் அன்பாளையத்தில் வந்து என்ன சொல்லுவேன் தைலம் தேய்ச்சி விட சொல்லுவில்ல என்னங்க என்ன ஆட்டம் ஆடுறாங்க ஒரு தடவை சின்ன பையத்து தெரியாமல் செஞ்சுட்டாங்க மாத்திரை போட்டு வந்துட்டானா என்னடா அது இல்லை வயிறுக்கு எதுவும் சேரலையா இங்கே கிடாக்கறி இது என்ன ஆட்டம் அது இந்த தண்டி ஆட்டம்லாம் ஆடக்கூடாதா உனக்கு என்ன கண்டாளி மணி சின்ன குண்டியா இருக்கு மெதுவா ஆடணும்டா ஏமா வாகானா
எம்மால மரம் அங்கே விழுது 10000 தன்னே நன்னானே தானே தானே நன்னானே ஆலமரம் பேக்குதிமை விழுக தெரிஞ்சா அடி தன்னே நன்னானே தானே தானே நன்னானே தன்னே நன்னானே தானே நன்னானே வாங்க மேடம் தண்ணி பழம் கிடைக்குமா? அது தண்ணி பல்லங்க நெல்லிக்காய் இங்கே போங்க. நெல்லிக்காய் சளி பிடிக்க வேணாம் மேடம். சிட்டு 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 தான் இந்த சின்ன புள்ள நேத்து பூத்த முட்டு தான் சின்ன புள்ள நேத்து பூத்த முட்டு தான் போடா வேணா வேலை. என்னடா என்னடா ஆடுற? முன்னாடி விழுந்து தொலைச்சிடாத மயிறு பல முறை பபுள் நானும் உட்காந்து ஆட போறோம். ஆமா மை ஸ்டூடெண்ட். தம்பி உங்களுக்கு தேவையில்லாத வேலை அதெல்லாம். நீ கப்பையை மூடுவோம் கோஷம் முதல்ல எரிச்ச மேலே வர்ற மாதிரி இழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்க. ஏன் சிங்கம் என்ன என்ன சிங்கம் சூம்புது சிங்கம் அவனுக்கு எத்த தண்டி கிடக்குனா பாத்து மோரே பாரு. மாண்டி மாண்டி சிட்டான் 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 சினுக்கு இது போதும்டா வாத்தியாரே, இது போதும்டா. இது போதும்டா, இது போதும்டா. எனக்கு சம்பளமே வேணாம். சம்பளமே வேணாம். ஏன் நோந்து விட்டால. நோங்க விட்டேனா யார ஐ லவ் யூன்னு சொல்லு. I love you. காலை செத்தா ஒம்பல. பபுளே அப்பெல்லாம் சொல்லக்கூடாது பபுளு காய்ச்சல் வந்துடும். ஆனா இவனை கட்டினா இவன் வெளியே இருந்து அள்ளி கொட்டுறதுக்கே கடன் ஆயிடுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயா ஊருக்காரர்களாக இருக்காங்க மணப்பாறை வட்டாரத்தில் இன்னைக்கு நான் சொல்கிறேன். நான் நாடக உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ கணக்கான ஆண்டுகள் சின்ன ஆண்டுகள் ஆனது. எத்தனையோ கணக்கு ஏழை ஏழை ரொம்ப பேசாதீங்கடா. காரில் இரவல்ல அலசி விட்டுக்கிட்டா அறையுவேன் உங்களை. ஆனால் எங்கள் மாமாவோட சேர்ந்து இப்போ 1 வருஷத்துக்குள்ளதே ஆகுது. நானும் அவர் மட்டும் நடிக்கும்போது சந்தோஷமாக நல்லாத்தான் இருந்தேன். நல்லா எனக்கு வேணுங்கிற சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. சிக்கன் ரைஸ் வேணும்னு கேட்டால் உடனே வாங்கிக்கடா. மட்டன் ரைஸ் வேணும்னு கேட்டால் மட்டன் ரைஸ் நல்ல முட்டை கிட்ட கொட்டையெல்லாம் கொடுப்பேன். நாயம் வேணாமா? எந்த ஊரில் மட்டன் ரைஸ் போட்டாங்க? மட்டன் பிரியாணிடா. இது உன் பெருமையத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. இவனை 2 எடுத்து சொல்லு. ஆனால் என்னைக்கு இவன் வந்து இன்னைக்கோட இவன் வந்து 24வது நாடகம். இவன் கண்டாலுமே என்னைக்கு வந்தான்னா ஏன் என்னாச்சு? என்னைய பட்னியா போட்டு கேட்குறத பூரா அவனுக்கு தான் வாங்கி தரேன். அது மட்டும் வாங்கி தர்றது மட்டுமா? ஊருக்கு நாடகத்துக்கு வந்தது ராத்திரி 9:30 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் 12 தடவை பேண்ட் வைக்கிறியா? பேண்டு ஆனால் அம்புட்டு வேலை 1.5 கிலோ வேண்டு வச்சிடுறான். நீ என்ன பண்ற? அவன் வேண்டாம் உனக்கு என்னப்பா? ஏப்பா நீ அவனுக்கு குண்டி கழுவ தண்ணி கொண்டு போக மட்டும் 2.5 குடம் 3 குடம். நீர்மலைக்கு போனது மாதிரி போய் 1 குடம் நேத்தலாம் 1 குடம் தண்ணியை ஊற்றி கழுவுறேன். இடது பக்கம் தொடையில கொஞ்சம் போல பீ ஒட்டி இருக்கு. இந்த தண்டி குண்டியே இவனை அதுக்கு தான். ஏலே கொண்டு வராயிரா. அடிக்கூடாதா? பாலமேடு பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. ஆனந்த் என்னுடைய அக்கா மகன். அது சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஜீனில் வந்தது. இடைவெளியில் ஒரு சில நபர்னால அவனை நாடகத்தை நான் கூட்டு வர முடியல. தனியாக விட்டாலும் ஆனந்த் ஒரு நாடகத்தை வெற்றிகரமாக கொண்டு போயிடுவேன். பப்புள் அப்படி கிடையாது. அவனுடைய உடம்பை வச்சு ஏதோ ஒன்று பண்ணி இந்த மக்களை சிரிக்க வைக்கணும். இவன் வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருக்கும். அது இவன்கிட்ட இருக்குது.
ஆரம்ப காலத்தில் நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாத்தையும் அவங்க ஐயா காலத்தில் விற்றுவிட்டு இப்போ பாலமேட்டில் புறம்போக்கு நிலத்தில் ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு இந்த குடும்பம் கஷ்டப்படுது. விரைவிலே சொந்த இடம் வாங்கி சொந்த வீடு கட்டி வைக்குவேன் எம்கேஆர் என்பதை தெரியும். என்னையெல்லாம் அந்த அளவுக்கு வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ தூரத்துக்கு நான் பேரானதுனால நான் உங்களை வளர்க்க முடிஞ்சிச்சு. ஆமாம், எனக்கு ஜாமியே இவங்க தான்டா, இவங்க தான் எனக்கு ஜாமி. அப்போ யாரை கும்பிடணும்? இந்த ஜாமியல்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்றி நன்றி. அதான் எல்லாம் ஒரு ஜன வயிற்றுக்காகத்தான். கலை, இவனுக்கு கலை மேலே ஆர்வம், அதனால் கலையில் உருவாக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் திறமை இருக்குது. ஆனால் அதுக்கான நேரம் அமைய வேண்டும். எல்லாருமே சாதிக்கணும். தான் மட்டும்தான் வாழணும், தான் மட்டும்தான் நடித்து உலகத்தில் பேர் வாங்க நினைக்கிற முட்டாள். பிறரை வாழ வைத்த அழகு பார்க்குறவன் தான் உண்மையான தமிழன். அதைத்தான் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் கற்றுக் கொடுத்தீங்க. அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நன்றி நன்றி. பப்ளு, அப்பா அம்மா என்கிட்ட விடும்போது என்ன சொல்லி விட்டு போனாங்க? உன்னையே நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ண சொன்னாங்க. இதை நான் சொல்லவே இல்லையே. இதை சொல்லவே இல்லை. அக்கா என்ன சொன்னிச்சு? மாமா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கடா, நல்லபடியாக நாடக உலகத்தில் ஒரு பெரிய ஆளாக வரணும்னான்னு எங்கள் அம்மா சொல்லி அனுப்புனாங்க மாமா. சொல்லி அனுப்புனேன். ஆனால் உன்னை மட்டும் தெரியாமல் பழகிட்டேன். லேசாக கருவாட்டு வாடை அடிச்சிருச்சு. இரு இரு இரு. அக்கா என்ன சொன்னிச்சு அன்னைக்கு கூட? என் மக காசிமியாவை பார்க்க வரும்போது சொன்னிச்சு, நீ எப்படி பேரும் புகழ் வாங்கினியே அதே மாதிரி உன் மருமை என்னை பேரை வாங்கி வச்சுருப்பான்னு சொன்னிச்சு. அது நீ பேரை எடுத்துட்டியே 2 பேரும். பேர் வாங்கலை, பேரை எடுத்துட்டியே. என் பேரை உங்கள் பேரை நாளைக்கு எழுதிக்கங்க, நான் சூம்பி எடுத்துறேன். இதுதான் ஜலை. எத்தனை உங்கள் அம்மா நோத்தா ஓட்டேன் ஐயா. அந்த குதின்றேன் அந்த நியாயம் வேணாமாயா? என்னை யாரும் இப்படி பேசுனதில்லை. தெரியாமல் செஞ்சுட்டேன் மாமா, மன்னிச்சிருங்க. என்னை வஞ்சதுக்கு டீட்டு வைக்கிறாரா அவர்? ஆளு கொஞ்சம் போல திண்டுக்கிட்டு மாமாட்ட மன்னிப்பு கேட்கணும்டா, பெரிய மனுஷனுக்குன்னு மரியாதை இருக்கு. அவனுக்கு நான் கொடுத்துடுறா. ஏய், இவன் ரொம்ப அசால்ட்டா. என்னப்பா யோகி பாபு மாதிரி இருக்கேன். கொஞ்சம் போல மிச்சரை சாப்பிட்டுக்கிறேன் மாமா. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் உங்களை எதுவும் தெரிஞ்சும் தெரியாமல் அறியாமல் பேசியிருந்தா. சரி, சின்ன பிள்ளைய போங்கடா. இனிமேல் ஒழுங்கா இருக்கு. நீ வாமா. எந்த விஷயம் நீங்கள் செஞ்சாலும் இறக்க குணம் படுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் இவ்வளவு தப்பு செஞ்சும் என்னை மன்னிப்ப அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா விலங்கா கோதிமனே. இதுக்கு மேலே இவங்ககிட்ட போய் நம்ம பேசுனா நமக்கு மரியாதை கிடையாது. நாளைக்கு எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஒரே வார்த்தை சொல்லிடுவார். சின்ன பயலுங்க அவங்களோட என்னடா சவாசம்னு சொல்லிடுவாங்க, பேசிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த அக்காவுக்கு மண்டை நல்லா இருக்கு, உங்களுக்கு மண்டையே சூப்பராக இருக்கே. பக்கத்தில் வா. போ போ, சம்பளம் தர மாட்டேன் உங்களுக்கு. அவர் தான் மொத்த யூரியா கான்ட்ராக்ட் எடுக்கிறார். எனக்கு சம்பளம் தருவியா? ஒரு டைலாகுக்கு 15 ரூபா சம்பளம் வாங்குறாரு. 3 டைலாக் பேசியிருக்கார். சாந்தி, கல்யாணம் பண்ணி மணப்பாறை போவோமா, புத்தனத்தம் போவோமா? கையாட்டி சுடுகாடு வாங்க. அங்கே என்ன இருக்கும்? 4 குத்துலே குன்னீர்வா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் மேடம் மாத்திரை யூஸ் பண்ணுவீங்களா? முகரைய பாரு, நல்ல முகரைய. யாரை பார்த்து பேசக்கூடாதுப்பா. அது உனக்கு தங்கச்சிடா, நான் தாண்டா மாமா. ஆனந்து, உனக்குன்னு மரியாதை வச்சிருக்கேன், காப்பாத்திக்க. மயிரா தங்கச்சி, அண்ணன் அப்படி பேசாதடா. நீ பேசுறதுல என் கண்ணெல்லாம் கலங்குதுடா. டேய், என்ன என் தங்கச்சி இப்படி நான் பேசணும்னு நினச்சி கூட பார்க்கல. தங்கச்சி, அவரவே நீ இது பண்ணு. ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு வீட்டுக்கு வா. ஏ, உன் போர்டில் கரண்ட் பில் கணக்கெடுக்கணும். ஐயா போடல கரண்ட் எடுங்க, மீட்ரு பாஸ் அப்படியே இருக்கு ஐயா. யாருங்க? இதான் என் தம்பி இளையவே. ஆண்டவன் படைப்புல இந்த தண்டி மடுவு இன்னைக்கு. ஆனந்த், அதை அமுக்காத, காலையில் வலிக்குதுன்றேன். ஆனால் உனக்கு போறாமையா இருக்குமே. பொட்டு வலிக்கு போய் ராதா உம்மா எல்லாம் ஏக்கா கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு தடவை இலை அங்கிட்டு விழுந்து உடுக்க உடைக்க போறாங்க. இவ அப்படித்தாப்ப ஒரு மேடல் நான் விழுந்துட்டேன். இவங்க ஒரு தடவை என் பேக்கிலே விழுந்தாங்க. நான் நல்லா இருக்கேன்னு கேட்டேன். சாந்தி, என்னை மட்டும் நீ ஏற்றுக்கலைன்னா
கத்தி எடுத்துக்கிட்டு நெஞ்சு நெஞ்செல்லாம் வெட்டிக்கிருவேன். செத்துட்டு போறேன். செத்தா சாகுறியான் எதுக்குன்னாவே? நான் இருக்கேன் மேடம். நானும் இருப்பேன்ல. வீட்டு கக்கூசில் இருப்பார் அவர். அல்லியே டேங்கு பதிஞ்சிடும். ஏ அழகி, ஏ அழகி. ஐயா சாந்தி எப்படித்தான் கழட்டி வேடா? ஐயா சாந்தி இல்லையா, அவங்க அப்பத்தா. எனக்கு ஆசையா தான் இருக்கு. என் தம்பி கரெக்டாக தான் சொல்கிறேன். ஒரு பிள்ளைய போட்டுக்கு நீ தட. என்ன எப்படிதான் அவுப்பியா? உன் கால கப்பைய. ஐயா உங்கள் கால் வலிக்குது. அவன் சிப்பியும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. டோலுக்கட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன் 3 தடவை. அந்த டாட்டாஜி அக்கா அக்கா இப்போ எப்படி தூக்குனீங்களே அதே போல உங்க காலையும் ஒரு தடவை. சாந்தி என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு. ஊதி பற்ற வைக்கிறாங்க. உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கு. உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கு. எனக்கு லூசு பயலே ஏன்டா பேசுற? சாந்தி நீ எங்கே படுப்ப? பெட்டில் தான் படுத்திருக்கேன். அப்போ தாண்டா தூக்கி வச்சு சாப்பிட்டுப்படா சாப்பிட்டுப்படா சாப்பிட்டுப்படா. அந்த பெட்டு ஒரிஜினலா இவரா? அந்த பெட்டி வந்தேன் இங்கே குத்து விழுக விழுக அங்கே கத்து வெளியே வரும். எனக்கு இவே மாசம் ஆயிட்டியா? தம்பி இங்க வா. ஆளுங்க வரஞ்சு அடாலி மேல அவதாடி சொன்னா ஏன் முடியாது பிடிக்கிறேன்? அவதாடி சொன்னியா? அவ்வளவுதான் மரியாதை. ஓட பொளந்துரும். எப்போ பொழப்பீங்க? ஏலே விடுங்கடா. ஏடா ஏன் லவர்ரா? யார குளக்குறன்ற? இங்க அப்பீங்களா? ஐயா ஐயா கிளச்சில் இங்கே கால வைங்க. இது பிரேக்கு. கிளச்சில் வைங்க. ஆனால் வைக்கிறதுக்குள்ள உசுன்றான்டா அவன். அவனை மிதிச்சு கொன்று எந்திரிக்கடா. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட். பப்புல என் குஞ்சு செத்து போச்சு. உனக்கு தான் வாழ்க்கை. ஐயா அங்கே ஒன்றுக்கு இருக்கிறதுக்கே தேடிக்கிட்டு எந்த பக்கம் வந்தாலும் அவங்க அடிக்கத்தான் செய்வாங்க. சென்றா நெல்லு. சரி இங்கிட்டு வாடா. தங்க சந்திலே அடிப்பேன் நான், சிந்திலே அடிப்பேன். ஏலே என்ன மண்ணெண்ணெய் ஊற்றுறாங்க. இங்கே வா. இது வேற அழகர் ஒரு யானைக்குட்டி மாதிரி. தம்பி நீ ரொம்ப உணர்ச்சி வச்சப்படுற. இங்கே வாவேன். நீ கொஞ்சம் கட்டி பிடி. நான் உனக்கு வந்து வரேன். இவன் ரொம்ப அனத்துறானே. இவன் அப்பாட்டியை செய்கிற மாதிரி. அதுவே இல்லை இல்லை நாங்கள் கட்டி பிடிச்சோம்னா அது நடிப்பு. நீ உணர்ச்சி இல்லாமல் நீர் கசி வாங்குறிய. அடுத்த பொண்டாட்டிப்பேன். அதுவே செய்யக்கூடாது. இந்த ஊரில் கரண்ட் இல்லைன்னா நான் செல்லைட்டு அடிப்பேன் உனக்காக. நான் மெழுகுவர்த்தியை பொறுத்தி உன் இதுக்குள்ளே விட்டுருவேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வைப்பேன். வெளிச்சம் வீட்டுலயே செய்வேன். நீ செஞ்சிட்டாலும் கடல் தண்ணி மேலே வந்துடும். ஐ லவ் யூ. நீங்க மச்சான். தங்கச்சி தங்கச்சி நம்ம அப்பா நம்மளை அப்படி வளர்க்கவே இல்லை. ஆனா இந்த இந்த மச்சான் தெரியாம உன்னைய ஓம்பிட்டாரு. செய்ங்கடா 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 செய்ங்கடா. நீ என்ன பண்ற இடையில? நீ தவக்கல காக்காய்க்கு சோறு வைக்கிறேன். ஐ லவ் யூ. எப்படி தெரியுமா காதல்? டேய் 2 ராஸ்கல் இங்கே வாங்கடா. உனக்கு அக்கா உனக்கு தங்கச்சி. தொடக்கூடாது. அப்படி தொட்டோம்னா நீ ஆண் கத்து ஆ அப்படின்னு கத்துனா அவங்களை அடிச்சிருவேன். ஆண் கத்த விட மாட்டேன். ஏன் வாயில? நான் துணி வாயில வச்சிருவேன். துணியடா. அப்போ அத்தை தட்டின்னா யானை இல்லை. விடுங்கடா. கண்ணில் பால் ஊத்த வந்த கண்ணம்மா என் கண்ணம்மா இப்ப சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் வாராங்கம்மா. பிறந்து ஓச்சு. கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணையா
நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லையா மாறாப்பு போட்டு வந்த மானே மானே மத்தார பூவில் வந்த தேனே தேனே அடி அஞ்சுதமே ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சிதமே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணையா ஏன் கண்ணையா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. எம்கேஆர் அன்பாலயத்திற்காக 300 அம்பளிப்பு. வைரம்பட்டி இளைஞர்கள் பப்ளு, அன்பு தம்பி கரடி, கருப்பட்டி ஆண்டவர். அங்கே ஒரு பப்புளு இருக்கான்டா, வாடா சிங்கம், இங்கே வாடா, மேடைக்கு வாடா. பப்புளோட அண்ணே வந்திருக்கேன். என்ன உன்னை எதிர்பார்க்கலையாடா தங்கம்? பப்புளோட அண்ணே. உன் பேர் என்னடா? சட்டையை கலட்டு. உங்கள் தம்பி தீச்சட்டி எடுக்கிறாருல்ல, நீ எடு. பப்புளு உங்கள் அண்ணன் தான். இத்தனை நாள் சூம்ப போனார். உன் பேர் என்னப்பா? கரடி கருப்பட்டி ஆண்டவர். பயலுகடா. சரி போங்க, 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். போங்க தம்பி, செப்டி டேங்க நிறச்சிருவிய, வீட்டை சாச்சிருவிய. ஊத்துங்குழி முத்தெடுத்து ஒருத்து வச்சு பல்வரச பார்த்தா உன்ன ஜுதிரது அடியாத்தா மனஜுகம் பாடுது. சாது குடி ஜாரெடுத்து தேச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கம் மாறும் அந்தி பொழுதாகத்தான். உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணுது பண்ணுது. கருப்புங்கு 2 பேரும் அங்கே நிக்கிது நிக்கி சூடேறும் மெதுவாகத்தான். இப்ப கருப்பே வருவேன் பொதுவாகத்தான். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா ஏன் கண்ணையா ஏன் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லையா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல். ஏலே மயிர் மங்கலாம், நான் இங்கே முக்கிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், முச்சந்தில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனந்த், என்ன வழக்காது? அது செய்யக்கூடாது. சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கு. அப்போ மணப்பாறையில் ரூம் போட்டு கொடு. திருந்த மாட்டாங்க. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லு செல நீரில் வந்து நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. அம்புலந்தாமலை பாய்ச்சி வந்த பச்சை கிளி தோழி வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்ச கூத்தாடணும். மிளந்தான். இனிமே நான் அந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அர்த்தமே கிடையாது. நான் வளர்த்த மாணவங்க இவ்வளோ சாத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன் முதுகில். என்ன பண்ணுற ஆனந்த்? ஏன் ஆனந்த்? இல்லை, அவங்க வீட்டுக்கு ஒற்றை அடிக்கணும்னு சொன்னாங்க. நீ என்ன பண்ண? நான் அப்போ தான் விளக்க மாற்ற எடுத்தேன். இவன் குச்சியை பிடிங்கி அதிலே ஊற்றிட்டான். கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லு செல் நீரில் முந்த நடை போட்டது. இந்த நெஞ்சை அது எடை போட்டது. தாம்பூலந்தான் மத்த மல்லி பாய்ச்சி வந்த பச்சை கிளி தோழி வந்து விளையாடணும். அதை தூக்கி வச்சு கூத்தாடணும். மிளந்தான் கொட்டணும் கொட்டணும், தாலியும் கட்டணும் கட்டணும், முத்திர வைக்கணும் வைக்கணும், என்ன நீ ஒத்தணும் மட்டும் ராதா உனக்காகத்தான். இந்த சாந்தி புள்ள 1 மணிக்கு தான். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. ஓட்டம் போறான் போகாம இருக்கணும்மா. கருப்பாச்சாமி வந்த பின்னே கூடாங்கதான் நான் வருவேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனா இருந்தா தான் நாங்க பண்ணணும்.
என்னப்பா மிக்சியில் தேங்காய் அரைச்சிக்கிட்டு இருக்கியா? ஏய் எருவு மாடு நேற்று போய அவரை கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்க சாரை. சனிக்கிழமைனால அவனுக்கு லேசா முண்டிருச்சு. தெரியாம சாப்பிட்டா. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க மேடம். பயப்பட வேணாம், உங்களுக்கு அவன் நல்லா. ஐயா மைக்கில் வாலி போயிட்டு வரேன்.